எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது வீடியோ ஓப்பன் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் நான் இப்போ செக் பண்ணும்போது ஒரு 50 வியூஸ் இருந்துச்சு. ஸோ அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஐ திங்க் நான் 2-3 பேருக்கு தான் பர்சனலாக ஷேர் பண்ணி இந்த வியூஸ் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 68 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ இதை ஒரு வீடியோக்கும் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். இன்றைக்கி டாபிக் என்னென்னா, நான் முன்னாடி நிறைய ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன். ஒரு 7 ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருந்தேன். அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ஓரம் ஒதுக்கிட்டேன். நான் போன வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, ஆசையை பற்றி பேசுங்க அப்படின்னு. ஆக்சுவலி நான் அது ஒரு ஸ்கிரிப்ட் முன்னாடி எழுதலான்னு டாபிக் போட்டு வச்சுருந்தேன். பட் ஹவவர் அதை நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஸோ அந்த ஸ்பார்க் கிடச்சிது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஆசை, அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆசை சாக்லேட், ஆசை மூவி, இந்த மாதிரி நிறைய விஷயம் நமக்கு ஞாபகம் வரும் இந்த ஆசைன்ற வார்த்தையை சொன்னால். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது தலைவர் சொன்ன ஒரே வார்த்தை தான், ஆசையே எல்லா துன்பத்திற்கும் காரணம், அனைத்து விதமான துன்பத்திற்கும் ஆசை ஒன்று தான் காரணம் அப்படின்னு தலைவர் சொல்லியிருப்பார். ஸோ அதில் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நம்ம ஆசைப்படுறது சந்தோஷத்தை கொடுக்கும் சில டைம் யோசிக்க முடியாத துன்பத்தையும் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், என்னைய பற்றி கேட்க போனால், இந்த வீடியோவோட டாபிக் ஆசைப்படலாமா வேணாமா அப்படின்னு வைக்கலாம் தான் யோசிச்சுட்ருக்கேன். ஐ திங்க் வில் சி. ஸோ என்னென்னா, முக்கியமான விஷயம், நம்ம நிறைய ஆசைப்படுவோம். சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், பெரிய பெரிய ஆசைகள் இருக்கும். சின்ன சின்ன ஆசைகள்லாம், இந்த கடையில் போய் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கடையில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்ணும், இந்த கடையில் போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆசைகள். அது மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். பெரிய பெரிய ஆசைகள், என் வாழ்க்கையில் நான் பெரிய ஆக்டர் ஆகணும், என்னோடய வாழ்க்கையில் நான் பெரிய டேரக்டர் ஆகணும். இது சும்மா சினிமா ரிலேட்டடாக சொல்கிறேன். பட் மேபி சயின்டிஸ்ட் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். ஏன்னா இது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 டேல இது முடிஞ்சிடும். பட் இட் டேக்ஸ் லாங்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சின்ன சின்ன ஆசைகள் ஆல்மோஸ்ட் வி கேன் டூ தட். ஆல்மோஸ்ட் அதில் பெரிய விஷயங்கள் எதுவும் இருக்காது. பட் இந்த சைடு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயம் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. பட் இந்த ஆசைகள் எல்லாமே இன்றைக்கே முடிஞ்சிடும். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது சின்ன சின்ன ஆசைகள் பெட்டர். பட் அது நடக்கலாலும் நம்ம மனசு கஷ்டப்படுன்றது தான் உண்மையிலேயும் உண்மை. ஸோ ஆசைப்படலாமா வேணாமான்ற கேள்விக்கு எனக்கும் பதில் தெரியாது. வாங்க நம்ம இணைஞ்சு தேடுவோம். நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், ஆசைப்பட்டு அதுக்காகவே அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு அதுலேயே பெரிய ஆளாகி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி சொல்லலாம். விராட் கோலி எனக்கு ரொம்பலாம் பிடிக்காது, ஜஸ்ட் ஒரு பிளேயராக பிடிக்கும். ரீசன்ஸ் விராட் கோலி ஃபேன்ஸ், அதை நம்ம இங்கே பேச வேணாம், அது வேறு இடத்துல பேசிக்கலாம். ஸோ அடுத்தது என்னென்னா, அந்த விராட் கோலி அவர் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் பற்றி ட்ரீம் பண்ணி Under 19 வேர்ல்டு கப்பில் ஆடி, அப்புறம் இந்தியன் A டீம் ஆடி, அப்புறம் இந்தியா டீமுக்கே ஆடி, ஸோ நிறைய 82 செஞ்சுரிஸ் இப்போ கரெக்டாக வச்சுருக்காரு. ஸோ அதுக்காகவே உழைச்சி, அதுக்காகவே அவர் வாழ்க்கை அர்ப்பணிச்சுக்கிட்டு அதில் பெரிய ஆளாக நிற்கிறாரு. ஸோ இப்படி ஒரு ஆசைகள் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஒரு ஆசைப்பட்டு அதுக்காக ஆகுறது. ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க, ஒரு சில பேர் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைப்படுறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம விஷ்ணு விஷாலை கூட எடுத்துக்கலாம். அவர் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். பை ஆக்சிடென்ட்லி ஹி பிகேம் அன் ஆக்டர். இந்த ஆப்போசிட் எண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். பட் அவரோட வாழ்க்கையை அவர் ஆசைப்பட்டதை அவர் நிறைவேற்றவே முடியல. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்கலாம், இப்படியும் ஒரு விஷயம் நடக்கலாம். எவ்ரி காயின் ஹஸ் 2 sides மாதிரி இந்த பக்கமும் டைரக்ஷனில் போகலாம், இப்படியும் போகலாம், இல்லை இன்னொரு வழியும் கிரியேட் ஆகி புதுசாக கூட போகலாம். வேறு மாதிரி தான். இட்ஸ் ரேண்டம்னஸ். ஒரு கிளை இருக்குன்னா, அந்த கிளை இப்படியும் கிளை விடலாம், இப்படியும் கிளை விடலாம், அதுலேருந்து 2 கிளை விடலாம். ஸோ வாட் எவர் இட் கேன் ஹேப்பன். இதுதான் நம்ம லைஃபோட ஒரு ப்ராசஸே. ஸோ நம்ம நம்ம ஆசைப்படுற விஷயம் ஒன்று நடந்தே ஆகணும், எந்த விதத்துலையுமே ஒரு நிர்பந்தமே கிடையாது. ஆனால் ஆசைப்படுறதுனால தான் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையுமே வருது. ஒரு விஷயம் ஆசைப்பட்டு அது நடக்கலைன்னா நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அந்த எண்ட் வரைக்குமே போகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயமா நான் பார்க்குறேன். எதுக்கு ஆசைப்படணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் எனக்கு அந்த விஷயத்தை பார்க்கும்போது. என்னோட பர்சனல் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா, நான் என் வாழ்க்கையில் படுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் மாதிரியும் நானும் ஆசைப்பட்டேன். எனக்கு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நோ அபவுட் தட், எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் பை சான்சஸ் லைஃப் மேட் மீ டு என்டர் இன் டு த இன்ஜினியரிங் சைட். இப்போ அது சைடு தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஐ கான்ட் ஃபோக்கஸ் இந்த ஐஏஎஸ் சைட். நான் ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனால் அது ஆசைப்பட்டால் எல்லாருக்குமே அது நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆசைப்பட்டு அதுக்காக உழைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் அந்த உழைக்கிறதுக்கான முழு எஃபர்ட்ஸ் போடுறதுக்கும் நான் ரெடியாக இருந்தேன். பட் ஆனால்
சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒன்று இருக்குல்ல, சூழ்நிலைகள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் சரியாக தான் இருக்கணுன்ற எந்த வித அவசியமும் கிடையாதுல்ல. அந்த சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கை எப்படி வேணால் சுருட்டி போடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கலையே நானே பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கேன். இன்ன வரைக்கும் என் லைஃப்பில் நான் ரெக்ரெட் பண்ண ஒரு டெசிஷனாக இருக்குமோ யூபிஎஸ்சி பக்கம் போகாதது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கும் இருந்திருக்கு. பட் ஹவவர் ஐ கேம் ஓவர் தட். இப்போவும் என்னால் முழுசாக வந்துட்டேன்னு கேட்டால் இல்லை, பட் 90% நான் வந்துட்டேன். எனக்கு யூபிஎஸ்சி ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இது மாதிரி இருக்கும்போது நான் அப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். திருப்பி ஒரு டைமும் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அந்த பக்கம் நான் போகணும்னு நான் ஒரு டைமும் ட்ரை பண்ணும்போது இட்ஸ் லைக் கத்தி அழுத்தி பிடிச்சி என் கையே நான் கிழிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஊர்லலாம் வந்து குரங்கு பிடிக்க வருவாங்க. அந்த குரங்கு பிடிக்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேங்காய்க்குள்ளே ஸ்நாக்ஸ், அந்த இனிப்பு, பொட்டுக்கல்ல, வெல்லம் எல்லாம் வச்சுருவாங்க. ஸோ அப்போ அந்த குரங்கு என்ன பண்ணோன்னா, அது எடுக்கிறதுக்காக வரும். அது செம்ம வெயிட்டாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா, அதோட கையை உள்ளே விட்டு அதை எடுக்கலான்னு வரும். பட் அதை எடுத்தா அந்த தேங்காயிலேருந்து அதோட கையை வெளில எடுக்க முடியாது, அது மாட்டிக்கும். அந்த இளநியை தூக்கிட்டு அதால் ஓடவும் முடியாது. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். கையை விட்டுட்டா ஸ்நாக்ஸ் கிடைக்காது. இப்போ உங்களுக்கு புரியுதா? உயிர் முக்கியமா இல்லை ஸ்நாக்ஸ் முக்கியமா? லைக் எனக்கு வாழ்க்கையை வாழ்கிறது முக்கியமா இல்லை ஐஏஎஸ் முக்கியமா அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போயிட்டு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், வாழ்கிறதுக்கான ஒரு வழி தான் யூபிஎஸ்சியை தவிர அதுதான் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. இது பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், எல்லாமே பண்ணேன், அதுக்கு போகிறதுக்கு அவ்வளோ விருப்பப்பட்டேன். ஆனால் சூழ்நிலைகள் என்னை அந்த பக்கம் தள்ள முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், எனக்கு ஸ்நாக்ஸ் வேணாம் அப்படின்னு கையை உதறி விட்டு அந்த என் கை மட்டும் போதுன்னா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். பிகாஸ் ஐ ஹாவ் டு லிவ் த லைஃப் ஃபார் எங்கள் அப்பா அம்மாக்காக நான் வாழணும். ஸோ அது மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும். ஸோ இப்படி ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி மாதிரி ஆசைப்பட்டு இப்படி இருக்கவங்க, விஷ்ணு விஷால் மாதிரி ஆசைப்பட்டு அது கிடைக்காம வேற ஒரு விஷயத்துக்கு போனவங்க, இன்னும் கூட ஒரு பர்சன்ட் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ இப்படி வாழ்க்கை நம்ம ஆசைப்படுற விஷயம் கண்டிப்பாக நடக்கும்னா சூழ்நிலைகள் தான் அதை தீர்மானிக்குது. அதனால தான் ஆசைப்படுறது மிகப்பெரிய ஆபத்துன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நம்மளால் ஆசைப்படாமலே இருக்க முடியாது. நம்மளுக்குலாம் ஒரு வைராக்கியம் வரும். சில ரிலேஷன்ஸ்லாம் நம்மளை வந்து அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, இதுக்காகவே நம்ம இப்படிலாம் வாழ்ந்து காட்டணும் அப்படின்லாம் நினச்சிருப்போம், பெரிய ஆளாகணும்லாம் நினச்சிருப்போம். பட் நம்ம அந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், லிட்ரலாக நம்ம அதுக்காக ஆசைப்படுறோமா? இப்போ நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சது மக்களுக்கு சேவை செய்யணும், பிறந்தது சும்மா இருக்கக்கூடாது, ஒரு 4 பேர் நம்மளால் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்கான ஆல்டர்னேட் வேஸாக தான் இப்போ இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பண்ணுறேன். இதெல்லாம் எனக்கு தெரியல. என்னோட பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற கருத்துக்கள் மற்றவங்களுக்கு போய் சேரணும். அதில் ஒருத்தர் மாறினாலும் அது வந்து எனக்கு ஒரு இன்டைரக்ட்லி ஐ ஹவ் சேஞ்ச் சம் ஒன்ஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி தானே எனக்கு இது. ஸோ அதை தான் நான் சூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்ருக்கேன். ஏதோ ஒரு விதத்தில் யாராவது ஒருத்தர் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் மாற்றிட்டேன்னா ஸோ ஐ ஆம் த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்றது தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு ஐஏஎஸ் ஆனால் நான் என்ன செய்வேனோ அதை ஐஏஎஸ் ஆகாமலே செய்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணலாம். இதுதான் இப்போதைக்கு நான் யோசிச்சுட்டு இருக்க விஷயம். ஸோ ஆசைக்கு வேறு வழிகளை நம்ம தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டா நம்ம அதுலேருந்து வர துன்பத்தை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஸோ நிறைய ஆசைகள் இருக்குது. நம்ம லவ்வை அக்செப்ட் பண்ணுன்றதா இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம நல்ல பையனாக இருக்கணும், நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்கணும், நம்ம இந்த பைக் வாங்கணும், இந்த கார் வாங்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம ஆசைப்படலாம். ஆனால் ஆசைப்பட்ட எல்லாமே நடக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. இதுதான் இந்த வாழ்க்கையோட யதார்த்தம். அதுக்காக ஆசைப்படாமல் நம்மளால இருக்க முடியுமா? we are humans. பாவம், நம்மளாம் மனுஷங்க தானே. ஆசைப்படாமல் நம்மளால எப்படி இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் புரிஞ்சு இவ்வளோ சொல்கிற நானும் நாளைக்கே என் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறணும்னு ஆசைப்படுவேன். இதுலேருந்து நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஆனால் இதுக்காக ஒரு ரேஸ் ஓடி இதில் நான் ஜெயிச்சு இதில் நான் சாதிச்சாதான் என் வாழ்க்கை அப்படின்னு நான் என்றைக்குமே தீர்மானிக்கல. என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் 4 பேருக்கு 4 நல்ல விஷயங்களை சொன்னோன்ற ஒரு முன்னெடுப்புக்காகவும் தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஃப் பாசிபிள் இது ஒரு உண்மையாலுமே நான் மற்றவங்களுக்கு நல்லதாக தெரியுது, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா இஃப் ஐ எம் ஓகே வித் தட். இப்படி வரலனாலும் நான் வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுகிட்டே தான் இருப்பேன். அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஏன்னா இது என் மனசுக்கு பிடிச்சி நான் செய்கிறேன். இதை நான் சாதிக்கணும் அப்படின்றதுக்கு செய்யலை. ஸோ அதுதான் விஷயம். ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு விஷயம் ஆசைப்படுறதுல அது எப்படி நடந்தாலும் என்ன ரிசல்ட் அதில் வந்தாலும் we should have to accept that. அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மன உறுதி இருக்கும். ஸோ அதை தான் வந்து ஆசைப்படுறதுல இது மாதிரி விஷயங்களும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆசை என்றைக்குமே மனிதனுக்கு துன்பத்தை தரும். ஆனால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றதுல நமக்கு துன்பமா, அது இன்பமா, இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க நிம்மதியா அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதை உங்ககிட்டே நான் விட்டுறேன். ஸோ இதோட இந்த கருத்துக்களை முடிச்சுக்கிட்டு
அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்ரம். Till it's bye bye from Pathing to Peace.